வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பாசி பருப்பில் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசி பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்து 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாசி பருப்பை இந்த டம்ளரில் தான் நான் அளந்துருக்கிறேன். இந்த பாசி பருப்பில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கூட இல்லாத வடிகட்டிடலாம். மிக்ஸி ஜாரில் இந்த ஊற வச்ச பாசி பருப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றாத அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசி பருப்பு அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றாத அரைச்சதே மாவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதிகமானால் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரைச்ச பாசி பருப்பு மாவு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 4 போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு 4 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிசையும் போது நம்ம தண்ணியை சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். பச்சை மிளகாய் இல்லாதவங்க தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க இஞ்சி பூண்டு நசுக்கி கூட போட்டுக்கலாம், ஏன்னா அரிஞ்சு போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பக்கோடா செய்து சாப்பிட்லாம். மழை காலத்தில் டீ டைமில் சூடாக செய்து இதுமாரி சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டால் மாவு மேலே வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. மாவை கையில் கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக எண்ணெயில் போட்டுடலாம். கீரை நிறையா இருந்ததுன்னா நம்ம கீரையை கூட இதுமாரி பொடியாக அரிஞ்சு இந்த மாவுலே போட்டு பிசைஞ்சு பக்கோடா செய்யலாம். 1 நிமிஷம் வேகட்டும், திருப்பி விட்டுடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாகவும் குயிக்காகவும் இதுமாரி செஞ்சிடலாம். எடுத்துடலாம். பாசி பருப்பு பகோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்.